இப்பொழுது நிதி அமைச்சர் அவர்கள் தனது சாட்சியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். நான் தோமா மலைக்கு வரணும், நான் ஒரு பில்கிரிமா அமைச்சராக கிடையாது, ஒரு திருப்பயணியாக நான் வருகின்றேன், பல தடவை இங்கே வந்திருக்கின்றேன், ஜெபித்திருக்கின்றேன், ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன் என சொல்லி தனது சாட்சியத்தை, முதல் சாட்சியம், தோமாவுடைய முந்த திருவிழாவிலே முதல் சாட்சியத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். மரியே வாழ்க. இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு 50 நாள் ஆச்சு. 50 நாள் எல்லா மேடைகளையும் சொல்ல முடியாத வார்த்தைகள் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு பெரிய கஷ்டப்பட்டேன் நான். அது இன்னைக்கு செயின்ட் தாமஸ் மவுண்டில் ஃபாதர் இன்வைட் பண்ணதை பார்த்து எனக்கு ஃபீஸ்ட் தான் இன்வைட் பண்ணார். இது சொல்லவே இல்லை. இப்போ தெரியுது நிதி அமைச்சர் எது கூப்பிட்ருக்காருன்னு. ஏன்னா ஒரு 50 நாள் மட்டும் இல்லை, ஒரு 3.5 மாதம் அந்த கேம்பெயின் எல்லாம் போகிற இடத்துல என்னால் இந்த மரியே வாழ்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து ஒரு காமனான ஒரு பர்சன் ஆகிட்டோம், எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறோம். அதை வச்சு ஒரு வீடியோ போட்டு அதை வச்சு ட்ராவல் பண்ணி அதை வச்சு ஒரு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, சரி மனசுக்குள்ளே மாதா இருந்தால் போதும், சேசப்பா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் நான். பட் இன்றைக்கி சொல்ல பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா என் காலேஜில் எப்போதும் நான் ஈவெண்ட் ஆரம்பிக்க பார்த்து ஒரு அட்ரஸ் பண்ண பார்த்து அம்மா பேர் சொல்லாமல் நான் ஆரம்பித்ததே கிடையாது. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா நாட் ஜஸ்ட் தி ஃபினான்ஸ் மினிஸ்டராக நான் இங்கே வரல, ஒரு டிவோட்டியாக சாதாரண மாதாவோட பக்தனாக வந்திருக்கேன். நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஏன்னா ஃபாதர் சொன்னாங்க சாட்சியம் சொல்லணுன்னாங்க. சாட்சியம் சொல்லணுன்னா எனக்கு நாளே பத்தாது. A to Z நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், டெய்லி சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு வெரி ஹம்பிள் ஸ்டார்ட்லேருந்து வந்த ஆள் நான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற அடல்ட்ஸ் மாதிரி 18 years 20 years மாதிரி இப்போ வந்து வர பார்த்தேன். நிறைய பேர் அழகாக பைக்கில் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க, ஓரமாக நின்றுட்டு அப்படியே ஒரு ஏர்போர்ட்டை பார்த்துட்ருக்குறாங்க. அது மாதிரி இருந்த ஆள் தான் நான். ஆனால் ரெகுலராக சர்ச்சுக்கு அம்மா கூப்பிட்டு போவாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்கள நின்ன மாதிரி நானும் அங்கே நின்றுட்டு ஆள் தான். வந்தோடனே பிதா சுதன் பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு கம்முன்னு போய்டுறது. ஈடுபாடு இல்லாத ஆளாக இருந்தேன் நான். சர்ச்சுக்கு வருவேன், ஃபாதர் பார்த்து உள்ளே போங்கன்னா உள்ளே போவேன், அப்படி இருந்த ஆள் நான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு பொறுப்புகள் வருவாங்க இல்லையா, வந்த பிறகு ஃபஸ்ட்டு டைம் ஒரு பயம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் ஒரு பயம். எனக்கு குழந்தை பிறக்க போது, யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரில. சரி மாதாட்ட போய் நிற்போன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், மாதாட்ட வேண்டிக்கான்னார். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் இல்லையா, மாதாட்ட போய் வேண்டிட்டா குழந்தை நல்லா எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் அழகாக பிறக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நான் போனேன் பெசன்ட் நகர். அது வரைக்கும் பெசன்ட் நகர் தான் இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் போனதில்லை. ஹோட்டலுக்கு போவேன், சாப்பிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், காலேஜ் விஷயமாக சுற்றிக்கிட்டு இருப்பேன், ஆனால் போனதில்லை. ஏன்னா அப்போ ஒரு ஏஜ் இல்லை, அப்போ வந்து அந்த இது இருக்குல்ல, திமிரு இருக்கும், போகக்கூடாது. இதெல்லாம் மாதா வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அடி கொடுத்தா தான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அடி தான் எனக்கு விழுந்துச்சு. 2000 என் மகள் பிறந்த ஒரு 1.5 வருஷத்தில் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் பேக், காலேஜ் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் பிஸியாக ஆனதுனால கோயிலுக்கு போகல. பிறந்தாச்சு, குழந்தை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் என் மகள் வந்து ரொம்ப சிக்காயிட்டாங்க. 2001 1 year old, 1 year hardly. என்னன்னு பார்த்தா நிமோனியான்னு சொல்லிட்டாங்க. நிமோனியா, அந்த குழந்தை நம்பிட்டு பிழைக்கவே பிழைக்காது அந்த குழந்தை. எவ்வளோ ஹாஸ்பிட்டல், சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் உங்கள் பக்கத்தில், அங்கே தான் கூப்பிட்டு போய் நான், ஃபாதர் இல்லை, டாக்டர் ஜெய்பேர் எல்லாம் வாரந்தோறும் காலம் நேரம் பார்க்காம அங்கே தான் உட்காந்துட்ருப்போம். வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பா, லங்ஸ் ஃபுல்லும் சளி இருக்கும், போகாது. அப்போ ஃபாதர் லாரன்ஸ் ராஜ், எங்கள் குடும்ப வக்கீல் மாதிரி குடும்ப ஃபாதர், அவர் வந்து சரி அப்பா நீ ஒரு தடவை போய் பெசநகர் போயிட்டு வா திருப்பினார். சரி பெசநகர் போய் மாதாவை பார்த்துட்டேன். நான் இப்போ வேண்டிகிட்டு இருக்க பார்த்து ஒருத்தங்க அப்போ தான் மாலை போட்டுட்டு இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், என்ன இதுன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து போவோம், ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வா தம்பினார். சரி இது புதுசாக இருக்குது போவோம்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டுட்டு வேண்டிக்கிட்டேன். சரி வந்தால் பாப்பா நல்லா ஆகிட்டா வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் சொன்னார், சரி கிவ் அப் பண்ணுறோம், ஒரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்
ஒரே ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னு சொன்னார். சரி, அவருக்கும் ஹோப் இல்லை. சரி ட்ரை பண்ணுவேன், என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டார். இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது. அப்போ போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வெளியே வந்து டாக்டர் சொன்னாங்க, என்னன்னு தெரியல, சளி கொஞ்சம் குறையுது, வேணால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி தான் முடிஞ்சிடுச்சு, கூப்பிட்டு போங்கன்ட்டாங்க, இனிமேட்டு ஒன்றும் முடியாதுன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணால் அப்படியே சளி எல்லாம் குறைஞ்சி, லங்ஸ் எல்லாம் குறைஞ்சி ஒரு 1 மந்தில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு வேண்ட ஆரம்பித்தேன் மாதாட்ட, அன்னைக்கு கோயிலுக்கு நடக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் மாதாட்ட. ஆகஸ்ட் 29 நான் அங்கே தான் இருப்பேன். மெட்ராஸ்லேருந்து நடந்துருக்கிறேன், பாண்டிச்சேரியிலேருந்து நடந்துருக்கிறேன், கோவாலேருந்து நடந்துட்டுருக்கிறேன். கோவாலேருந்து நடந்த கதைலாம் வேறு கதை. அது ஒரு மாதம் 28 நாள் ஆகும் நடக்கிறதுக்கு. அது எதுக்குன்னு அதை தொடர்ச்சியாக சொல்ல வந்துடுறேன். 2001 அவள் சரியாயிட்டா, திருப்பியும் புத்தி மாறிடும்ல, திருப்பி பிஸி 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 நம்மளே காட்டிப்போம். திருப்பி கோயிலுக்கு போக மாட்டோம், திருப்பி நன்றி சொல்ல மாட்டோம், திருப்பி அவங்கள்ட்ட விசேஷப்பட வேண்ட மாட்டோம், ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு வந்துடும். அப்படி ஒரு சுச்சுவேஷன். 2010 ஒரு பெரிய சேஞ்ச் எனக்கு என் லைஃப்பில். திருப்பி எந்த வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணணும் 98, திருப்பி 2010 திருப்பி 0லேருந்து ஆரம்பிக்கணும். திருப்பி ஜீரோன்னு நினச்சிங்க, ரொம்ப ஜீரோ. இதோட முடிஞ்சு போச்சு, வில்சன் கதை முடிஞ்சு போச்சு, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, யூ வில் பி ரிட்டன் ஆஃப், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது திருப்பி அச்சரப்பாக்கம் மாதா ஒருத்தர் சொன்னார், அச்சரப்பாக்கம் இருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க. சரி அப்படி இருந்து, ஏன்னா அந்த அந்த சைடில் வந்து போயிட்டுருக்கேன் நான், வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருக்க பார்த்து நீங்கள் அச்சரப்பாக்கம் போயிட்டு போங்க. நான் அச்சரப்பாக்கம் போனேன். அந்த அம்மாட்ட பார்த்து ஒருத்தர் சொன்னார், பௌர்ணமி இருக்குது 29 பௌர்ணமி மாதம் வரும், நீங்கள் வந்து படுத்து வேண்டிங்கன்னார். சரி அங்கே போவோம் சொல்லிட்டு, வாழ்க்கை தான் எல்லாம் திருப்பி 0ல் தான் ஆரம்பிக்குது, ஒரே இடம் மாதா தானே சொல்லிட்டு அங்கே போய் படுத்தேன். 3-4 மாதத்தில் ஒரு 5-6 மாதம், 2010 டிசம்பர் 0ல் ஆரம்பித்தால் 2011 ஜூனுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நினைக்கிறேன். அதுக்குள்ளே எந்த இன்ஸ்டியூஷன் என்கிட்ட இல்லாமல் போச்சோ திருப்பி புது இன்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. 2007 கிட்ட 2011 7 மாதத்தில் ஒரு புது இன்ஸ்டியூஷனை உருவாக்குறேன். அதை ஸ்டார்ட் பண்ணுறேன், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க, இல்லை இவரால் ஸ்ரீபெரும்புத்தூரில் அந்த இன்ஸ்டியூஷனில் அங்கே யார் படிக்க வருவா, அங்கே இருக்கிற மாணவர்கள் குவாலிட்டி என்ன, டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா அது இன்றைக்கி அட்டானமஸ் ஆகி இன்றைக்கி டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸில் போய் நின்றுட்டுருக்கு அந்த இன்ஸ்டியூஷன். எப்படிப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, 11 ஒன்றுமே இல்லை, பார்த்தா 16 அட்டானமஸ் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் போய் நிற்குது. இது நடுவில் 2021 இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் நான் மாதாட போயிட்டு தான் இருந்தேன், தொடர்ச்சியாக போயிட்டுருப்பேன். 11க்கு அப்புறம் டோட்டலாக மாறிட்டேன். அப்போ என்னோடய மதுரையில் திருமதி ரெமிபாய் ஜெய்பேர் அவர்கள் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, அப்படியே ஒன்றே உன்கிட்ட இல்லவே இல்லைன்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட, நீ கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க. ஏன்னா அவங்க தான் என் தம்பி ஜான்சன் இருக்கார் சத்யபாமாவில், அவர் தான் நான் சொன்னார், அந்தோனியாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அது வரைக்கும் 11 வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்தோனியார் இருக்கார் தெரியும், நட்கரன் உட்கார்ந்தது கிடையாது, நட்கரன் என்னன்னே தெரியாது. நட்கரன் சொன்னால் ஓடி போயிடுவேன். பட் அவர் போய் என்ன வாங்க வாங்க, எல்லாம் ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, கடவுள் ஹோலி ஸ்பிரிட் மூலமாக ஒரு ஆளை கொடுத்து அனுப்புவார் இல்லையா, அது மாதிரி கூப்பிட்டு அனுப்பிச்சார் என்ன. மதுரையில் ஒரு ஆள், என் தம்பி ஒருத்தர் செயின்ட் ஆண்டனி பாலாவாக்கம், நட்கரனில் போய் உட்கார வச்சு, நட்கரனா என்ன, நட்கரனை எப்படி நீங்கள் ப்ரே பண்ணணும் அதெல்லாம் சொன்ன பார்த்து அந்தோனியார் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் முதல் செவ்வாய்க்கிழமான அந்தோனியார்கிட்ட போய் வேண்டிக்கிறது. அப்போ என் மதுரையில் என்ன சொன்னாங்க, வில்சன் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று இல்லை, எல்லாத்துலேயும் போகிறீங்க, எல்லா மாதம் அவங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று இல்லைன்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். கையில் பிடிச்சி ஒன்று கையில் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தேன், இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கிறேன். 11 கொடுத்தாங்க, ரோசரி கொடுத்தாங்க. ஒரு ரோசரி கையில் வச்சுக்கப்பான்னாங்க. இது அன்னையிலேருந்து டெய்லி ரோசரி சொல்ல ஆரம்பித்தேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த ரோசரி சொன்ன அடுத்த நிமிஷம் நிம்மதியாக இருப்பேன், நல்லா தூங்குவேன், நல்லா ஹாப்பியாக போவேன், சந்தோஷமாக இருப்பேன். அடுத்த நிமிஷமே எனக்கு சந்தோஷம்தான். இந்த ரோசரி பழக்கம் வந்துச்சு, மாதா பழக்கம் வந்துச்சு, அப்புறம் அந்தோனியார் பழக்கம் வந்துச்சு, நட்கரணி பழக்கம் வந்துச்சு, ரோசரி பழக்கம் வந்துச்சு. திருப்பி பிரச்சனையும் தொடரும்.
அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ தான் கடவுள் டெஸ்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? உங்களுக்கு பழைய ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய ஏற்பாடு ரொம்ப பிடிக்கும். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ் 2 தான் பழைய ஏற்பாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டுலாம் சொல்ல முடியாது. இவங்கள நான் பிஹெச்டி, நம்ம வந்து ப்ரீகேஜி தான். பட் அப்படி இருக்க பார்த்து இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம், சாரா இருக்காங்க, அவர் ஹாகர் இருக்காங்க, இஸ்மாயில் வராரு. அப்போ அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டுறாரு, இது மாதிரி சாரா வந்து சொல்கிறாங்களே இந்த ஹாகரை வெளியே அனுப்புன்னு சொல்கிறாங்களேன்னு கடவுள்கிட்ட வேண்ட பார்த்து கடவுள் சொல்கிறாரு, உன் ஒய்ஃப் என்ன சொல்கிறத கேளு, அமுச்சு விடுன்றாரு. அதையும் கீழ்ப்படுகிறாரு ஆப்ரஹாம் கீழ்ப்படிஞ்சு ஹாகரை அமுச்சு வச்சுறாரு, போயிட்டு வாங்க வண்டி டாக்கிங் வச்சு அது மேலே குழந்தைய வச்சு கிளம்பி அமுச்சு விட்டுறாங்க. கடவுளுக்கு தெரியும் நீ முதல் கீழ்ப்படி, இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கீழ்ப்படின்றாரு. அவர் போய் அந்த குழந்தை போய் அது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. அழகாக ஒரு பெரிய நாடே ஆயிடுச்சு, இஸ்மாயில் பெரிய நாடாகிடுச்சு. அதே மாதிரி அந்த அந்த ரிலேட்டட் ஸ்டோரிஸ்லாம் நான் உள்வாங்கிப்பேன். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் கீழ்ப்படியணும், அழுவக்கூடாது, தம்பட்டை அடிக்கக்கூடாது, கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரஹாம் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை ஃபேமஸ் ஸ்டோரி ஆஃப் ஓகீம் அண்ட் சுசானா அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும். சுசானா ஸ்டோரிலாம் நான் டெய்லி படிப்பேன், அதை நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஸ்டோரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யோபு கதைகள் படிப்பேன். கடவுள் எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அந்த நம்பிக்கை மட்டும் விடாத ஆள் யோபு. கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கிட்டார், கடவுள் மீண்டும் கொடுப்பார்னு சொன்ன யோபு இருக்கார். அதே மாதிரி தான் என் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அப்படி தான் நான் கடந்து போவேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என் லைஃப் அப்படி தான் ட்ராவல் ஆச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்து நிற்கிறேன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் மைக்கேலில் கூப்பிட்டுக்கிட்டு, செபஸ்டியன் ஃபாதர் ஒன்று இருப்பார் செயின்ட் தாமஸ் இதில் சாந்தோமில், அவரை கூப்பிட்டுக்கிட்டேன். சரி ஃபாதர், போதும், லைஃப் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு வேஸ்ட், எல்லாம் பார்த்தாச்சு, கடவுள் நிறைய கொடுத்துட்டார், வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். எங்கே கூப்பிட்டு போனேன்னா சாந்தம் ஆர்ச்சி பிஷப் அவர்கிட்ட போனோம். அவர்கிட்ட போய் உட்காந்து என்னென்னு கேட்டார். ஒன்றும் இல்லை பிஷப், ஒரு விஷயம், நான் எல்லா சொத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சிடலான்றேன். அவர் ஸ்டண்ட் ஆகிட்டார். சாட்சி இவர், இன்னொருத்தர் செபஸ்டியன். என்ன ஆச்சு வில்சன், என்ன ஆச்சுன்னாரு. இல்லை ரொம்ப முடிஞ்சிருச்சு, நான் எல்லாம் பார்த்துட்டேன், சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் அதிகமாகிடுச்சு, எனக்கு போதும், எல்லாம் தான் வச்சுங்க. வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லுங்கன்னார். இல்லை வச்சுங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் செங்கல்பட்டு நீதிநாதன் பிஷப்பை கொடுத்துட்றேன். இல்லை நீங்கள் ஒரு வாரத்தில் வந்துடுங்கன்னார். அதே சரி, என்னடா ஃபாதர் உடனே வாங்கலையே, பிஷப் வாங்கலையே, சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம பேசாமல் வேறு எங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு ஒன்று இவர் செபஸ்டியன் கூப்பிட்டு வெளியே வந்தானே, ஒரு வாரம் டைம் எடுத்துங்கண்ணே, இதை வேண்டுங்கண்ணே. இல்லைப்பா போதும் ஃபாதர், போர் அடிக்குது, ஒரே ரொட்டீன் லைஃப் ஆயிருக்கு காலேஜ் அதுன்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு அழைப்பு. உங்களுக்கு தெரியும் நான் எங்கே நிற்கிறது காரணம், ஒரு அழைப்பு வருது. ஒருத்தர் அழைக்கிறாங்க, வாங்க அப்படின்றாங்க. என்னடா அது புதுசாக ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறேன். அங்கே போனால் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் நவ் ஃபார் அஸ் எவ்ரிடே இஸ் அ தலைவர், அவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. எல்லாம் பண்ணுறேன், நான் போர் அடிச்சிச்சு நான் வாழ்க்கையில், என்ன ஒன்றும் பண்ணலான்றேன். இங்கே வாங்க, பப்ளிக் லைஃப்பில் போய் நிறைய சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தொகுதி வச்சுருக்கேன்றார். என்னென்னு கேட்டால், ஆர்கே நகர் தொகுதிக்கு போங்கன்னார். அங்கே தான் நீடு அதிகமாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது, கல்வியோட நீடு அதிகமாக இருக்குது, ஏழைகள் நிறையா இருக்காங்க, உங்களோட தேவை அங்கே தேவை இருக்குது, நீங்கள் போங்கன்னார். அப்படியே அண்ணான்னு சொல்லிட்டு சரி அங்கே போனேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஹிஸ்ட்ரியெலாம் என்ன நடந்துச்சு தெரியும். ஆர்கே நகரில் ஜெயித்தோம், ஆட்சியை பிடிச்சோம், இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டராக நிற்கிறேன். இது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஆள் வேண்டான்னு சொல்லி எங்கேயோ போனால் கூட மாதா பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அதுதான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன். தலைவரை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர்கள் நல்லா எல்லாரும் வச்சு சொன்னேன். சட்டமன்றத்திலே சொன்னேன், பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு ஜோசப், புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு ஜோசப், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜோசப்னு சொன்னேன். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி பாருங்கள், இறக்கத்தின் கடவுள்னுவாங்க நம்ம கடவுள். என் மேலே என்ன இறக்கம்னு தெரியல அவருக்கு.
நானும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து இல்லை மாதா பிடிச்சி கூப்பிட்றாங்க, சேசப்பா பிடிச்சி கூப்பிட்றாங்க. நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருக்கேன் என் வாழ்க்கை அதெல்லாம் ஒரு கஷ்டம். நம்பிக்கை துரோகம், உச்சக்கட்ட நம்பிக்கை துரோகம். ஏன்னா நம்ம சிங்கிளாக இருக்கிறோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்க, என் சொத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க, வருவாங்க, கேட்பாங்க, நம்ம மாட்டேன்னு சொல்லுவோம், உடனே தப்பான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால தான் ஒரு தடவை ஃபெட்டப் ஆகிட்டு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஃபாதர் அசோசியேஷனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால தான் ஃபெட்டப் ஆகி போனால் பணமும் வேண்டாம், காலேஜும் வேண்டாம், எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு போயிட்டு இருந்தால இல்லை கடவுள் யார் மூலமாக, தலைவர் மூலமாக கூப்பிட்டு இங்கே வாங்க, உங்களுக்கு தேவை இருக்குது, இங்கே போங்க, நிறைய பேருக்கு செய்யணும். இப்போ என்ன ஆயிருக்கு, ஜெயிச்சோம், வந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர்லேருந்து 200 பேர் படிக்கிறாங்க நம்ம காலேஜில். 200 பேர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ ஏழை மாணவர்களாக இருக்காங்க, 200 பேர் படிக்கிறாங்க. நம்மளோட ஹாஸ்பிட்டல், பனிமலர் ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் இலவச சிகிச்சை போயிட்டுருக்கு. நான் மட்டும், கடவுள் மட்டும் அந்த டிசிஷன் எனக்கு இவர் மூலமாக, தலைவர் மூலமாக கொடுக்கலன்னா எனக்கு ஆர்கே நகர்னு தெரியாது, அந்த 200 பேர் மக்களும் தெரியாது, கடவுள் என்ன பிளான் வச்சுருக்காரு யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரே விஷயம், கீழ்ப்படிதல். சுச்சுவேஷனுக்கு கீழ்ப்படியணும். அதை தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்போ இருந்தாலும் கீழ்ப்படியணும். ஃபெய்த், பேஷன்ஸ், பர்சிவரன்ஸ். கீழ்ப்படிஞ்சால் போதும், கடவுளுக்கு அது போதும். அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, ஹேவ் ட்ரஸ்ட் ஆன் த ஆல்மைட்டி காட். நான் பெரிய ஆள் கிடையாது, நானும் சாதாரண ஆள், பாவம் பண்ண ஆள் தான். ஆனால் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிடுவேன். நேராக போய் ஃப்ளாட்டாக விழுந்துருவேன், மன்னிச்சிருங்கன்னு விழுந்துருவேன். அவ்வளோ. இங்கே யாரும் புத்தி போய் சொல்லலாம் வரல, சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எங்கே இருந்தாலும் எங்கே வந்திருக்குன்னு எனக்கு தான் தெரியும், ஃபாதருக்கு தெரியும், இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபார் செயின்ட் தாமஸ். காட் பிளஸ் யூ. பீஸ் டு யூ ஆல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவர் சார்பாக நம்முடைய நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் என் மரிய வில்சன் அவர்களுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் வேளாங்கண்ணிக்கு நடப்பதை பற்றி சொன்னார். 25வது ஆண்டில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். 25வது வருஷம், ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸா வேளாங்கண்ணிக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. மிகப்பெரிய ஒரு சாதனை. எப்போதுமே எளிமையாக, சிம்பிளாக எல்லோரோடும் பழகக்கூடியவர். இந்த ஆண்டு நான் 40 மாணவர்களை சேர்த்திருக்கின்றேன். அவர் 200 ஆர்கே நகருக்கு சொன்னார். என் வழியாக காலேஜுக்கு போயிருக்கிறவங்க 40 பேர் இந்த ஆண்டு. நான் இதுவரை ஒரு 15 ஆண்டுகளாக இப்படி 40 போட்டிங்கன்னா ஒரு 200-300 பேர் அங்கே படிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் இலவசமாக படித்திருக்கிறார்கள். ஸோ இப்படி நமக்காக மிக சிறப்பாக எப்போதும் இருப்பவர், நல்ல ஜெப உணர்வு கொண்டவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இந்த வேளையில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவர் சார்பாக அவரை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். தோமா மலையில் அவருக்காக நாம் ஜெபித்துக் கொள்கின்றோம். தோமையாருடைய பரிந்துரை, மாதாவுடைய பரிந்துரை எப்போதும் அவருக்கு இருக்க வேண்டும். எல்லா சவால்களையும் அவர் வெல்லுவார். தோமாவின் மீண்டும் ஒரு சாட்சியை இந்த இடத்தில் சொல்லுவார். அப்படிப்பட்ட நாட்கள் நிச்சயம் வெகு தொலைவில் இல்லை. கடவுள் அவரோடு எப்போதும் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை இந்த வேளையில் நாம் தருகின்றோம். ஒட்டுமொத்த மறை மாவட்டம் உங்களோடு இருக்கிறது, ஒட்டுமொத்த கத்தோலிக்க திருச்சபை உங்களோடு இருக்கிறது. ஆயர் பெயரால் உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். God bless you, sir. Thank you. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே நம்முடைய